வணக்கம் சரி டிவைன் டிவி நேயர்களே, ராகு கேது பயிற்சி நீங்கள் அவளோடு எதிர்பார்த்துட்ருக்கோம். ஒரு சுபமான பயிற்சி தான் இந்த ராகு கேது பயிற்சி. நாம் திருக்கணித முறைப்படியும் ராகு கேது பயிற்சி டேட் மாறும். வாக்கியப்படியில் மாறக்கூடிய நாள் 13/2/2019 மாசி 1ஆம் தேதி புதன்கிழமை ராகு கேது பயிற்சி நடக்குது. இந்த ராகு கேது பயிற்சிங்கிறது ரொம்ப நவகிரகத்திலே முக்கியமான பயிற்சி. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா 2 முக்கிய காரணம் இருக்குது. மிக அதிக நாள் கழித்து பயிற்சி ஆகக்கூடிய கிரகத்தில் ராகு கேது பயிற்சியும் ரொம்ப ஒன்று. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்களா, 2 காரணம் தான். ஒன்று, சனி பகவான் 2.5 வருஷம் இருக்கா பயிற்சி ஆவார். அடுத்தது ராகு கேது 1.5 வருஷம் இருக்கும். அதுக்கடுத்து குரு பயிற்சி. இந்த 3 பயிற்சியுமே நாம் கவனமாக பார்ப்போம். ஏன்னா இந்த 3 பயிற்சியும் நம்மளுக்கு ரொம்ப நன்மை தரக்கூடிய பயிற்சிகள். சரி, ராகு கேது சுபகிரகமா அசுபகிரகமானு எடுத்துட்டா அவங்க அசுப கிரகம் அப்படின்னு ஒரு வழியில் முடிச்சுக்க முடியாது. ஏன்னா ராகு அந்த அளவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ராகு மாதிரி ஒரு சுபகிரகம் உலகத்தில் யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லலாம். அந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தை ஈஸியாக கொடுப்பாரு, ரொம்ப எளிமையாக கொடுப்பாரு. சரி, அதுக்கப்புறம் கேது பகவான் கெடுக்கிற கிரகம்னு சொல்லி பயப்படுத்திட்டு இருக்காங்க. அது உண்மையா அப்படின்னா, ஞானத்தை கொடுப்பாரு, கெடுக்க மாட்டார். இவங்க 2 பேருமே பார்த்தீங்களா விஷகிரகங்கள். அப்போ இந்த 2 விஷகிரகத்தோட தன்மை என்னன்னா, கண்டிப்பாக அதுக்குள்ளே கொஞ்சம் விஷயம் இருக்கும். அதாவது நம்ம பெரியவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படிம்பாங்க. இந்த ராகு கேதுக்கிட்ட கரெக்டாக நீங்கள் வழிபாடு ஃபாலோ பண்ணிங்களா வெற்றி உங்களுதாகவே இருக்கும். கட்டாயங்க, ராகு கேது நீங்கள் கரெக்டாக அவங்களோட அதிதேவதை கடவுள்களை வணங்குனீங்களா மிக நன்மைகள் தரும். பொதுவாக ராகுவோட அதிதேவதை யாருன்னா காளியம்மனை சொல்லுவாங்க. காளியம்மனை ராகு காலத்தில் வணங்கினா ரொம்ப நன்மை. துர்க்கையும் வணங்கலாம். கேது பகவானுக்கு விநாயகர் பெருமானை வணங்கினா ரொம்ப நல்லது. பார்த்தீங்களா, சித்திரகுப்தர் வழிபாடு கேதுக்கு ரொம்ப சிறந்தது. காஞ்சிபுரத்தில் இருக்க சித்திரகுப்தர் வழிபாடு, இந்த வழிபாடு நீங்கள் பண்ணீங்களா கட்டாயம் பிரச்சனைகளுக்கு தீர்த்துக்கலாம். ராகு கேது பயிற்சி அப்போ விசேஷமாக இருக்கும் திருத்தலங்கள் எதுன்னு பார்த்தீங்களா, திருநாகேஸ்வரம், கீழப்பெரும்பலம், அதே போல் பார்த்தீங்கன்னா திருப்பாம்புரம். இந்த 3 ஸ்தலங்களும் ரொம்ப விசேஷமான விழா கோலம் போட்டிருக்கும் ராகு கேது பயிற்சி அன்று. அதே காளகஸ்தியும் ரொம்ப விழா கோலம் போட்டிருக்கும். இந்த கோவில்கள் எல்லாம் அதி முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கண்டிப்பாக வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. இல்லைங்க என்னால் அவ்வளோ தூரம்லாம் போக முடியாது, வேறு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள், அன்றைக்கி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படலாம். அப்போ உங்களுக்கான பதில் என்னன்னா, ராகுவோட அதிதேவான காளியம்மனை வணங்கிக்கோங்க, கேதுவோட அதிதேவதையான விநாயகரை வணங்கிக்கோங்க. இவங்களை கரெக்டாக நீங்கள் வணங்கினீங்கனாவே இவங்களோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைச்சிரும். அதாவது வெளியிடங்களுக்கு போக முடியாதவங்க இந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்கள். ஆனால் நிஜமாக எப்பவுமே ஒரு கிரகம் பயிற்சி ஆச்சுன்னா கட்டாயம் நம்ம இந்த முக்கிய ஸ்தலமான திருநாகேஸ்வரம், கீழப்பெரும்பள்ளம், திருப்பாம்புரம், காளகஸ்தி, இந்த 4 கோவிலில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. முடிந்தால் 4 கோவிலுக்கு கூட போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. யாரெல்லாம் சிக்கல் அப்படிங்கிறாங்களோ அவங்கெல்லாம் போயிட்டாங்க. மேக்ஸிமம் என்னை பொறுத்த வரைக்கும் சிக்கலுங்கிறது பெருசாக ஒன்றும் இல்லை. ராகு சிக்கல் கொடுத்தா கேது அதை நிவர்த்தி பண்ணிவிடுவார். அந்த மாதிரி ஒரு மேஜிக் தான் இவங்க 2 பேரும் பண்ணுவாங்க. இவங்ககிட்ட இருக்கிற ஒரு தனித்துவமான விஷயத்த நாம் இன்றைக்கி பார்க்கலாம். அதே போல் ராகு கேது எங்கேருந்து எங்கே இடப்பெயர்ச்சி ஆகிறான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ராகு பகவான் உங்களுக்கு கடகத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். கடகம் சந்திரனோட இடம், இப்போ போகிற இடம் மிதுனம் புதனோட இடம். ஓகே, இதை வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் அதை பற்றி பேசலாம். கேது பகவான் எங்கேருந்து எங்கே இடம் மாறுறாருன்னா, கேது பகவான் மகரத்தில் இருக்கா சனி பகவானோட வீடு. அங்கிருந்து மறுபடியும் எங்கே மாறுறாருன்னா குரு பகவானோட வீடான தனுஷு வீட்டுக்கு மாறுறார். ராகுவோட நட்சத்திரம் திருவாதிரை இருக்கிற வீடு தான் மிதுனம், அந்த வீட்டுக்கு ராகு போகிறார். கேதுவோட நட்சத்திரமான மூல நட்சத்திரம் இருக்கிற வீடான தனுஷுக்கு கேது பகவான் போகிறார். இதுதான் ரொம்ப சிறப்பு. அப்போ திருவாதிரையோட அதிதேவ நட்சத்திரத்தோட கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வணங்கினா ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்தது இங்கே பார்த்தீங்களா மூல நட்சத்திரம் கேது பகவானுக்கு. இந்த மூல நட்சத்திரத்தில் ஒரு அதிதேவ பிறந்த கடவுள் யாருன்னா ஆஞ்சநேயர். நிஜம். அப்போ ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம். அப்போ நீங்கள் சிவபெருமானையும் ராகு கேது அப்போ வழிபாடு பண்ணலாம், ஆஞ்சநேயரையும் வழிபாடு பண்ணலாம். அப்போ உங்களுக்கு பரிகாரம் செய்யணும்னு நினச்சி இல்லை ஒரு கோவிலுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா ராகு கேதுக்கு இத்தனை கோவில்கள் இருக்குது.
அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இது மட்டும்தானா? ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தனித்தனி கோவில்கள் இருக்குது. அதை பற்றி தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். நேர்களே, ராகு பகவானும் கேது பகவானும் எப்படி வந்தாருங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ராகு கேது வந்து பார்த்திங்களா எப்படி உருவானா, சுபர்பனு அப்படிங்கிற ஒரு அசுரன் வந்து அந்த திருப்பால் கடைஞ்ச இடத்துல அவரும் கடைஞ்சிட்டு இருந்திருக்காரு. கரெக்டாக என்ன கிடைச்சது? அமுதம் வந்துடுச்சு. அமுதம் கிடைத்த உடனே இவருக்கு ஒரு சுக்கராச்சாரியருக்கும் சுபர்பனுக்கும் ஒரு நட்பு உண்டு. சுக்கராச்சாரியர்கிட்ட கேட்குறாரு, சுவாமி எனக்கும் அமுதம் சாப்பிட்லாமா, அனுமதி கிடைக்குமா அப்படின்னு. ஓகே, நீ எதுவும் பேசாமல் அமைதியாக நான் சொல்கிற இடத்துல உட்காந்துக்கங்கிறாரு. இவர் என்ன பண்ணிடுறாருன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் போய் உட்காந்துடுறாங்க. சுபர்பனு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில உட்காந்துறாரு. இடையில உட்காந்த உடனே என்ன பண்ணிடுறாருன்னா பெருமாள் தான் மோகினி அவதாரம் எடுத்து அமுதத்தை எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காரு. அமுதம் கரெக்டாக அவங்களுக்கு வரும்போது இவர் என்ன பண்ணிட்டாருன்னா சுபர்பனு வாங்கின உடனே சாப்பிட்டார். ஆக்சுவலாக அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் சாப்பிடும்போது ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டு சாப்பிடுவாங்கன்னு அவங்களுக்கு ஒரு ஐதீகம். இவர் அசுரங்கும் போது இவருக்கு வந்த உடனே ஓகே அப்படின்னு சாப்பிட்ட உடனே சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு சந்தேகம் வந்துருச்சு. உடனே பெருமாள்கிட்ட தகவல் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இவர் வந்து நம்பால் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரே டைமில் காட்டுறாங்க. உடனே என்ன நடக்குதுன்னா பெருமாள் வந்து தன்னோட சக்கரத்தால் எடுத்து கோபத்தில் டக்குன்னு இவர் தலையை வெட்டிடுறாரு. இந்த தலையை வெட்டினது மட்டும் இல்லாமல் அந்த திருப்பால் கடலை கடைஞ்ச மேருமலைக்கு வந்து கயிறாக பயன்படுத்தினா வாசுகி பாம்போட தலையும் கட்டாயிடுது. ஐயோ இது ரெண்டும் இதாகிடுது, என்ன பண்ணுறோன்னு சரி இவங்க பார்த்தா இவங்க 2 பேரும் உயிரோடு தான் இருக்காங்க. ஏன்னா அமுதத்தை சாப்பிட்ட உடனே இவங்க சிரஞ்சீவி என்றும் தீர்க்காயலோடு இருக்காங்க இல்லையா? சரி இவங்களை என்ன பண்ணலான்னு உடனே டக்குன்னு யோசித்தோடனே பாம்பு தலையும் மனித தலையும் மாற்றி விட்டுறாங்க. அதாவது பாம்பு உடலுக்கு மனித தலையும் மனித உடலுக்கு பாம்பு தலையும் வச்சிடறாங்க. அப்போ இவங்க தான் ராகு கேது அப்படிங்கிற விஷயத்தில் வர்றாங்க. சரி, இந்த ராகு கேது வந்த உடனே சரி இவங்க வந்துட்டாங்களே இவங்களுக்குன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது தான் சரி நவகிரகத்தில் இவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னோடனே இவங்களுக்கெல்லாம் சொந்த வீடெலாம் கொடுக்க முடியாதுங்கிறாங்க. அப்போ இவங்க என்னென்னா சாயா கிரகம் அப்படின்னு பேர். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 3 மணி நேரம் ராகு கேதும் எடுத்துக்கோங்க. 1.5 மணி நேரம் ராகு காலமும் 1.5 மணி நேரம் குளிகை காலமும் எடுத்துக்கோங்க. இப்போ 3 மணி நேரம் கழிச்சுட்டு வந்துகிட்டே இருந்தீங்களா ராகு கேதுக்கும் சேர்த்துனா மாதிரி பார்த்தீங்களா 7 3 21 மணி நேரம் இவங்க 2 பேரும் இணைஞ்சி எடுத்துக்கோங்க. அதனால தான் இந்த 2 கிரகமும் நேருக்கு நேர் பார்வையில் இருப்பாங்க. இவங்க ஒருத்தர் பார்த்தா மாதிரி தான் இருப்பாங்க, பிரிஞ்சே இருக்க மாட்டாங்க. இவங்க தான் கொடுக்கக்கூடிய யோகம் தான் கால சர்ப்ப யோகம், நாகதோஷம், புத்திர தோஷம். இந்த மாதிரியான தோஷங்களை கொடுக்கறதுல இந்த கிரகங்கள் ரொம்ப தலைமையான கிரகமாக இருக்குது. அதே போல் யோகத்தை கொடுக்கறதுலையும் இந்த கிரகம் தான் தலைமையான கிரகமாக இருக்குது. ராகு கேது என்ன பண்ணுன்னா எதையும் சந்தேகத்தோடு தான் பார்க்கும். எதனால் இப்போ அவர் காட்டி கொடுத்ததுனால அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருக்கும் இல்லையா? யாருக்காக இருந்தாலும் ஒரு டைம் அந்த தவறு, அதுக்கப்புறம் நம்மளை யாராவது பார்க்குறாங்களான்னு ஒரு சந்தேகம் இருக்கும். அதனால தான் நாகதோஷத்துக்கு நாகதோஷமாக திருமணம் பண்ணுறது, அந்த சந்தேகம் அவங்களுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. நிறையா ஃபேமிலி நாகதோஷம் என்ன பண்ணும் அப்படின்னு நினச்சிடுவாங்க. நாகதோஷம் எதுவும் பண்ணாது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும். இந்த ராகு கேது தோஷம் வலிமையாக இருக்கிறவங்க, இந்த தசாபுதி இருக்கிறவங்க தான் தவறான செயலுக்கு முன் உதாரணமாக இருப்பாங்க. என்ன தவறான செயல்னா தற்கொலை என்ன பண்ணுறதுல இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதாவது யாருன்னா ராகு திசையும் கேது திசையும் நடக்கும்போது தான் அந்த மாதிரி எண்ணங்கள் அதிகரிக்கும். அதனால தான் நம்ம ஆளுங்கள்லாம் அந்த காலத்திலே சொன்னாங்க ஒரு பலி கொடுத்துருங்க, அந்த ராகு கேது வரும்போது பலி கொடுங்க அப்படிம்பாங்க. இதே வந்து பார்த்தீங்களா மற்றவங்க வந்து பார்த்தீங்களா அதாவது நான்வெஜ் சாப்பிடாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கட்டாயம் பூசணிக்காய் பலி கொடுத்துருவாங்க, இல்லைனா எலுமிச்சம்பழத்தையாவது அறுத்து அந்த பூஜையை பண்ணிவிடுவாங்க. கட்டாயம் இந்த பூஜை ராகு கேது நடக்கும்போது இதை செய்யாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா இவங்க விஷ கிரகம் அப்படிங்கிறதுனால. அப்போ ராகு கேதுக்கு அந்த ஸ்தான பலனை கொடுத்தது யாருன்னா உண்மையாலும் சொல்லணுமா தான் சுக்கராச்சாரியார் தான். அப்போ அந்த சுக்கிரனோட வீடு யாருன்னு பார்த்தீங்களா ரிஷபமும் துலாமும். இந்த 2 வீட்டுக்கும் அவர் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக எப்போவுமே இருப்பார். அதனால் இந்த 2 வீட்டுக்கும் அவர் அதிக நன்மைகள் தருவார். அவருக்கு கெட்ட ஸ்தானங்கள் இருந்தாலும் நன்மையை தருவார். அதனால் இவங்க 2 பேர்த்துக்கும் ராகு கேது இவங்க ராசியில் ராகு உட்காந்தாவோ இல்லை கேது உட்காந்தாவோ அதீத நன்மைகள் நடக்குங்கிறதுல ஆச்சரியமே இல்லை. இதுதான் ஜோதிட தருமம். என் அறிவு கேட்டனது. இன்னும் நிறையா விளக்கங்கள் இருக்குது, நம்ம பார்க்கலாம். கண்ணியமான எண்ணம் கொண்ட கன்னிராசி நேயர்களே, இப்போ வரகிற ராகு கேது பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரி நன்மைகள் தரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கட்டாயம் ராகு கேது பயிற்சி உங்களுக்கு அதிக நன்மைகள் தரத்துக்கு தயாராக இருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன காரணம் கேட்டிங்களா, லாபஸ்தானத்தில் இருந்த ராகு பகவான் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு போயிடுறாரு.
எப்போவுமே ராகு 10ஆம் இடத்துல இருந்தால் தொழிலில் அவ்வளோ நன்மைகள் தருவாராம். எவ்வளவு அதிக நன்மைகள் தருவாராம். கேது பகவான் 5ஆம் இடத்துலேருந்து சுகஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. அப்போ சுகக்கேடை கொடுப்பாரா அப்படிங்கிற ஒரு பயம் வரும். அந்த பயத்தை ஃபஸ்ட்டு தள்ளி வைங்க. ஏன்னா அது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, கேது 4ஆம் இடத்துலையும் ராகு 10ஆம் இடத்துலையும் இருக்கார். இப்போ உங்களுக்கு தரக்கூடிய என்னென்ன நன்மை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசிநாதன் வந்து இந்த ராகு கேது பெயர்ச்சியப்போ 6ஆம் இடத்துல சூரியன் கூட தான் சம்மந்தப்படுறார், விரையாதிபதி கூட சம்மந்தப்படுறார். இப்போ ராசிநாதனுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, யாரு கூட இணைகிறாரோ அவரோட தன்மை எடுத்துக்காரோம். அப்போ செலவுகள் கொடுக்க தயாராகிறார். அப்போ நீங்கள் என்ன மாதிரி செலவுகளை பண்ணலாம், உங்கள் தொழில் சம்பந்தமான செலவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கட்டாயம் உங்கள் தொழில் சம்பந்தமான செலவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்களா அதிக நன்மைகள் நடக்கும், அதிகமான நன்மைகள் கிடைக்கும். மாற்று கருத்தே இல்லைங்க, அதிகமான நன்மைகள் கிடைக்கும். அவ்வளோ சிறப்பான ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம். அதே போல் 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானங்கனால ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. தாய் வழி உறவினர்களாலையும் தாய் மூலியமாக வரக்கூடிய விஷயங்கள்லையும், அதாவது அம்மா மேலே ரொம்ப அக்கறை எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக எடுத்தாகணும். செகண்ட் என்ன ஒரு விஷயம்னா, உங்கள் பூர்வீக சம்பந்தமான சொத்து வாகனம் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து வெளி இடங்களுக்கு செல்லும் போது கொஞ்சம் கவனமாக செல்லணும். மேக்ஸிமம் நீங்கள் லாங் டிரைவாக இருந்தால் டிரைவர் போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லது. ரொம்ப தூரம் ஓட்டணும் அப்படின்னு நினச்சிங்களா கட்டாயம் டிரைவர் போட்டுக்கோங்க. இது ஒரு நல்ல வழி அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக முடிஞ்சால் அப்ளை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. செகண்டு தரும் நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, இப்போ இவ்வளோ காலம் பணம் சம்மந்தமான விஷயத்தில் பிரச்சனை இல்லை, ஆனால் பெரிய அளவில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு தொழில் மூலிமா அதிக லாபத்தை கிடைக்கும். அப்போ வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது, கேரண்டியாக வேலை கிடைக்குது. அதே போல் தொழிலில் பெரிய அளவில் லாபம் இல்லை, நான் பண்ணுற தொழில் நல்ல தொழில் தான், ஆனால் லாபம் நிறையா கொடுத்தாகணும், ஆனால் கொடுக்கல அப்படின்னு நினச்சிக்கோங்க, 100% லாபம் கிடைக்க போகுது. இப்போ அதுதான் மேஜிக், இந்த ராகுவோட மேஜிக்கே அதுதான். அதுவும் இல்லாமல் ராகு எங்கே போகிறாருன்னா உங்கள் வீட்டுக்கு தான் அங்கே போகிறாரு, உங்கள் வீட்டில் தான் இருக்க போகிறார். அப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற ராகு உங்களுக்கு என்ன தருவார் நீங்களே யோசிச்சுக்கோங்க. அதுவும் 10ஆம் இடத்துல இருந்து ராகு, அதுவும் புதனோட வீட்டில் இருக்கும்போது அள்ளி கொடுப்பாராம், கிள்ளிலாம் கொடுக்க மாட்டார், அள்ளி கொடுப்பாரு. நிறைய மேஜிக்கான விஷயங்கள் நடக்கும், அதை கண்டிப்பாக தக்க வச்சுக்கோங்க. பணப்புழக்கம் அதிகமாக உங்களுக்கு வரும். நீங்கள் ₹1 முதலீடு பண்ணாவே அது ₹100 மாறுற சக்தி இந்த டைமில் எதிர்பார்க்கலாம். மேக்ஸிமம் அதிக நன்மை தரக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா என்னோட கருத்துப்படி நான் கண்ணை மூடிட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு நன்மை தரும் அந்த ராசிக்கு. ஏன் அவ்வளோ நன்மை தரேன்னா, ஏன்னா அவங்க அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாங்க. அதையும் மறக்கத்தில் என்னப்பா கஷ்டம்னு சொல்கிற, அதை சிரிக்கிற அப்படிங்கிறீங்களா, கஷ்டம் கடந்த அப்புறம் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா புன்னகை தான். கண்டிப்பாக தானே, கஷ்டம் ஓடிடுச்சு, கஷ்டம் கண்டிப்பாக இல்லைங்க, நிச்சயமாக சத்தியமாக ஒத்துக்கோங்க. ஏன்னா அந்த கஷ்டம்லாம் முடிஞ்சிருச்சு. ராகுவால் நன்மை மட்டும்தான் கிடைக்க போகுது. அந்த நன்மையை நீங்கள் தக்க வச்சுக்கோங்க, அவ்வளோ நன்மை தரும். இவ்வளோ காலமாக நீங்கள் யோசித்த விஷயத்துக்கும் உங்களோட ஐடியாவுக்கும் உங்களோட திறமைக்கு ஏற்ற அத்தனை விஷயமும் இப்போ தான் இம்ப்ளிமெண்ட் ஆகும். இதை கரெக்டான முறையில் அப்ளை பண்ணிங்களா ரொம்ப ஜெயிப்பீங்க, மிகப்பெரிய வெற்றியாளராக மாறுவீங்க. அத்தனை நன்மையும் நடக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லவே தேவையில்ல, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய நன்மைகள் நடக்கிறது. அதுலேயும் தொழில் சம்மந்தமாக உத்தியோக சம்மந்தமாக இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நிவர்த்தியாக போகுது. அது கன்னிக்கே அதிர்ஷ்டம்னு நான் சொல்லுவேன். அதாவது மிக சிறந்த ஒரு லைஃப் அப்படின்னு சொல்லலாம். ராகு வந்து அள்ளி கொடுக்கறதுக்கு தயாராகிட்டார். நீங்கள் வாங்க வேண்டிய பொறுப்பு மட்டும்தான் உங்களோடது. ஏன்னா நிறைய பேர் திங்க் பண்ணுவீங்க, ஏகப்பட்ட கடன் இருக்குது, ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது, இதெல்லாம் மீறி ராகுவால் நன்மை தர முடியும்னா அவர் தான் மேஜிக். அதாவது குஷேலனை குபேரன் ஆக்கின டைம் எதுனா ராகுவோட டைம்னு கண்ணை மூடிட்டு சொல்லலாம். அந்த ராகு தான் உங்களுக்கு வந்திருக்கார். நீங்கள் குஷேல மாதிரி வறுமையிலே இருந்தாலும் உங்களை குஷேலனாக மாற்றக்கூடிய ஒரு ஸ்தான பலம் தான் ராகு 10ஆம் இடத்துல நடத்தக்கூடியது. உங்களுக்கு அந்தளவுக்கு தொழிலில் ஒரு லாபத்தை கொடுக்கறதுக்கு தயாராகிட்டார். நீங்கள் இதை மட்டும் ஆணித்தரமாக உங்கள் உள்மனத்தில் ஏற்றிக்கோங்க. நீங்கள் செல்வந்தர் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை. சத்தியமும் உண்மை தான், பொய்யெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். ராகு கேது பெயர்ச்சி முடிவுறதுக்குள்ளே நீங்கள் எனக்கு கட்டாயம் ஃபோன் பண்ண போகிறீங்க. உங்களோட நிலை கன்ஃபார்மாக பன்மடங்கு உயர்ந்தது அப்படின்னு, டபுள் மடங்கு. இப்போ உதாரணத்துக்கு டபுள் மடங்குன்னா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நம்புகிறேன். உதாரணம் இதுக்கு சொல்ல தெரியல, சொன்னால் ஒரு சில பேர் எப்படி புரிஞ்சுக்குவாங்கன்னு தெரியல. ஏன்னா இது சரியான உதாரணமான எனக்கு தோணலை, என் மனசே அதை தடுக்குது, வேண்டாம் அப்படின்னு புரிஞ்சுக்குவீங்க. ஓகே, இத்தனை நன்மை தரக்கூடிய ராகு பகவானோட நன்மையை தக்க வச்சுக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விசேஷமான வழி என்னன்னு பார்த்தீங்களா, கட்டாயம் பத்மநாதன் கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. பத்மநாத சுவாமி கோயிலுக்கு இல்லையா, கேரளாவில் இருக்க பத்மநாத சுவாமி கோயிலுக்கு கட்டாயம் போயிட்டு வந்துருங்க. அங்கே இருக்கிற புதையல் மாதிரி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய புதையல் காத்திருக்குது, கேரண்டியாக கிடைச்சிடும். என்னோட புன்னகையோட அர்த்தம் புரிஞ்சுட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என் கூட ரொம்ப காலம் பயணிக்கிறதுனால
இதை தான் நீங்கள் யோசிச்சுருப்பீங்க, அதை கரெக்டாக நான் சொல்லிட்டேன். ஓகே, ரொம்ப சந்தோஷம். கன்ஃபார்மாக அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் காத்திருக்குது. 4ஆம் இடத்துல இருக்கிற கேதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, மறக்காமல் அருகாமையில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போய் அவரோட தூங்கா விளக்குன்னு சொல்லுவாங்க, ஒன்று வாங்கி கொடுத்து அதுக்கு எண்ணெய் கொடுத்துருங்க. வெறும் விளக்கு வாங்கி கொடுத்தா மட்டும் பத்தாது, எண்ணெய் கொடுக்க ஃபாலோ பண்ணுங்கள், எண்ணெய் கொடுத்துருங்க. இதை மறக்காமல் செஞ்சு பாருங்கள், மிகப்பெரிய மாற்றங்களை நீங்கள் அனுபவிப்பீங்க. கன்ஃபார்ம். வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, கன்ஃபார்மாக அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துங்க. இல்லை போக முடியாதவங்க நெட்டில் போட்டிங்களா, பத்மநாத சுவாமி கோயில் பார்த்தீங்களா, சைன கோலத்தில் இருப்பார். அந்த தரிசனத்தை அப்படியே உள்வாங்க. நான் இப்போ கோயிலுக்கு வந்துட்டேன், கோயிலில் வந்து உங்களை பார்க்குறேன் பெருமாளே, என்னை நல்லபடியாக காப்பாற்று, உன் மேலே ஆணை அப்படின்னு சொல்லுங்கள். அவர் மேலே இருக்கிற அந்த ராகு பகவானையும் அப்படியே பாருங்கள். அவர் படத்திற்கு மேலே இருக்கிற ராகுவையும் தரிசனம் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்மைகள் நடக்கும். ஏன்னா அவர் எப்போல்லாம் பாம்பு படைக்கையில் படுத்திருக்காரோ அப்போல்லாம் ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தத்தில் இருப்பாராம் பெருமாள். ராகுவும் பெருமாளும் இணையிறப்ப ஆனந்தத்தில் இருப்பாராம். இப்போ அந்த இணைவு நடக்குது இல்லையா, புதனோட வீட்டில் ராகு வரார். இதுதான் மேஜிக். அப்போ கன்னிக்கு இதுக்கப்புறமா நான் சொல்லணும், நீங்களாம் புரிஞ்சுக்குவீங்க. அதனால் அரசாங்க வேலை வேணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை டான்னு வந்துடும். கன்ஃபார்ம், நிஜம். அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. அதே போல் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் ஈஸியாக நடக்கும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. சொத்து சம்மந்தமான சிக்கல்கள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் தீரப்போகுது. சொத்து பிரச்சனை இருந்தது தானே, அதெல்லாம் மாறும், திரும்ப உங்கள் கைக்கு வரும், நல்லது நடக்கும், அந்த மேஜிக்கெலாம் நடக்கும். அதெல்லாம் ரொம்ப நல்லது. குழந்தைங்களோட நல்ல விஷயங்கள்லாம் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. இவ்வளோ காலம் குழந்தைங்கிட்ட சிறு சிறு மனக்கசப்புகள் மனக்குழப்பங்கள் இருந்திருக்கும், அதெல்லாம் தெளிவாகி குழந்தைங்கிட்ட அதிக நன்மைகள் தரும். குழந்தைங்க மூலயமா நீங்கள் இன்னும் சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க. அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும். கன்னி பெண்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கும். சகோதரர்களுக்கும் திருமணம் நடக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் தான் இது. ஆனால் கொஞ்சம் முயற்சி செய்யணும். தொழில் வளத்துக்கு அதிக முக்கியத்துவம் தராது. திருமணம் போது கேது வரதுனால கேது கொஞ்சம் வழிபாடு பண்ணிங்களா கட்டாயம் அந்த நிவர்த்தியை பண்ணிடுறாரு. அதுதான் நான் சொன்னது, விநாயகர் கோயிலுக்கு தூங்கா விளக்கு, அதாவது அந்த விளக்கு வந்து அணையாமல் எரிஞ்சிருக்கிற மாதிரி ஒரு விளக்கு ஒன்று வாங்கி கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. முயற்சி பண்ணால் கட்டாயம் வாங்கலாம். அதை வாங்கி கொடுத்துருங்க, ரொம்ப நல்லது. அதுவும் நீங்கள் தூரமாக இருக்கிற கோயிலுக்கு வாங்குறதோட உங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு விநாயகருக்கு பண்ணுறது ரொம்ப நல்லது. தேடி பிடிக்கிறதோட பக்கத்தில் இருக்கிற விநாயகர், ஏன்னா நீங்கள் அடிக்கடி போய் பார்க்கலாம், பகவானே கவனி அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வாங்கி கொடுத்துட்டு கேட்கறது சரியா தப்பா அப்படின்னு கேட்பாங்க. உரிமை இருக்குது இல்லையா, எப்போவுமே உரிமையை விட்டு கொடுக்காதீங்க. நீங்கள் கடவுள்கிட்ட மட்டும் உரிமையோட முறையீடு பண்ணுங்கள். முன்னாடி இருக்கிறது கடவுள் இல்லை, உங்களோட மனசாட்சி அப்படின்னு நம்புங்க. அவர் செய்வார். நம்ம உரிமையாக கேட்கணும். கடமைக்கு செஞ்சால் கடவுள் திரும்பி கூட பார்க்க மாட்டார். ஓகே, உரிமையாக செய்யுங்க. இது நீ கொடுப்ப பாருங்க, நம்பிக்கை இருக்குது. அப்படி அந்த உரிமையாக இருக்குங்க, அந்த கான்ஃபிடென்ட் வரணும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, கோயிலுக்கு போகிறீங்க, சாமி கும்பிட்றீங்க, வழிபாடு பண்ணுறீங்க, வெளியே வந்த உடனே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து, போனோம் சாமி கும்பிட்டோம்லாம் நடக்குமா நடக்காத தெரில, சரி ஏதோ செஞ்சுட்டோம் அப்படிம்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் அதெல்லாம் மறந்துடுங்க. அந்த மாதிரி எண்ணம் தயவு செஞ்சு வேண்டவே வேண்டாம். கடவுளை பரிபூர்ணமாக நம்புங்க. அவரை மீறி யாராலையும் செய்ய முடியாது நம்புங்க. அந்த சத்தியத்தை உணருங்க. எப்போவுமே உண்மைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. போகிறீங்க, கடவுளை பார்க்குறீங்க, கன்ஃபார்மாக செஞ்சிட்டார் அப்படின்னு ஒரு தைரியமாக இல்லைங்க, கன்ஃபார்மாக செய்வார். இந்த மேஜிக்கெல்லாம் நம்புறவங்களுக்கு மட்டும்தாங்க நடக்கும். சந்தேகப்படுறவங்களுக்கு கடுகளவு நடக்காது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, உண்மைதான். தேங்க்யூ. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்களா, வியாபாரிகளுக்கு என்ன சொல்லலாம், ஒரு டபுள் தீபாவளி, டபுள் பொங்கல், இதெல்லாம் அப்படியே சொல்லலாம். அந்த அளவுக்கு வியாபாரத்தில் நுணுக்கங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அதெல்லாம் இனிமேல் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபமாக கிடைக்கும். அதே போல் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். பல சிக்கல்கள்லேருந்து வெளியே வருவீங்க. கோர்ட்டு வழக்கிலேருந்துலாம் ஜெயிச்சு வெளியே வருவீங்க. அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கும். உங்களோட பிரச்சனையே என்னென்னா, ஏதாவது லாக் பண்ணலான்னு நிறைய பேர் எதிரிகள் திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் தூளாக உடச்சிட்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ராகு தராரு. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, வக்கரகாளியம்மன் கோயிலுக்கு மறக்காமல் ஒரு முறை போயிட்டு வந்துடுங்க முடிந்தால். அந்த மாதிரி லாக்கில் இருக்கிறவங்க, வம்பு வழக்கில் இருக்கிறவங்க, இந்த மாதிரியான கேஸ், இந்த மாதிரியான விஷயத்தில் இருக்கிறவங்க வக்கரகாளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. 3 கோயில் உங்களுக்கு கன்னிக்கு நான் சொல்லியிருக்கேன், மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். என்னென்ன கோவில் அப்படிங்கிறது இன்னொரு முறை ஞாபகப்படுத்துகிறேன், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பத்மநாபன் கோயில் போயிட்டு வந்தாகணும், மிஸ் பண்ணாதீங்க. பத்மநாபன் சுவாமி கோயிலுக்கு. செகண்டு விநாயகருக்கு ஒரு தூங்கா விளக்கு வாங்கி வச்சாகணும். முடிந்தால் வாங்கி கொடுங்க, ரொம்ப நல்லது. அணையா விளக்கு.
இல்லையா அங்கே ஒரு சின்ன ஒரு குபேரன் விளக்காவது வாங்கி வச்சுருங்க. குபேரன் விளக்கு என்னன்னு தெரியலையா அப்படி இருந்தவங்க பார்த்தீங்களா போட்டுருவார், அண்ணன் கண்டிப்பாக போட்டுருவார், எனக்கு நம்பிக்கை இருக்குது. குபேரன் விளக்கு அதை பார்த்துருங்க. அதை அந்த விளக்கு கூட வாங்கி கொடுத்துருங்க. இன்னும் ரொம்ப காஸ்ட்லியாக செலவாகும்னு ஃபீல் பண்ணிங்களா அந்த மாதிரி கூட பண்ணிவிடுங்க. செகண்டு வக்கரகாளியம்மன் மறக்காமல் போயிட்டு வந்துடுங்க. அங்கே ராகு கால பூஜையில் கலந்துக்கோங்க. கட்டாயம் சிக்கல்கள் எல்லாம் தூள் தூளாக ஆகிறத உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் பார்க்கலாம். இந்த 3 விஷயம் மறக்காமல் செஞ்சுடுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. கன்னிராசிக்காரங்க தொழிலில் ஒரு என்ன சொல்லலாம், ஒரு அம்பானி அதானி இந்த மாதிரி மாறத்துக்கான ஒரு காலகட்டம் இதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும். வணக்கம் ஸ்ரீ டிவைன் டிவி நேயர்களே. என்னப்பா முன்னதான் வணக்கம்னு ஆரம்பித்தேன், மறுபடியும் ஒரு வணக்கமா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக இந்த வணக்கம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்களா, ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் இந்த வணக்கம் நான் சொல்லியிருக்கேன். என்ன அப்படிங்கிறீங்களா, ராகு கேது பயிற்சிக்காக சேலத்தில் ஒரு பிரம்மாண்ட யாகம் பண்ண போகிறேன். சேலத்தில் ஒரு பிரம்மாண்ட யாகம் நடக்கும். 12 ராசிக்காரருமே இதில் கலந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதில் ஒரு அன்பு கட்டளை என்னென்னா, தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க மட்டும் இதில் கலந்துக்கோங்க. வியாபாரிகள், தொழில் பண்ணுறவங்க, சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க மட்டும் இதில் கலந்துக்கலாம். அவங்களுக்கான மட்டும்தான். இதில் எத்தனை பேர் கலந்துக்கலாங்கிற ஒரு விஷயமும் சொல்லிடுறேன். 235 பேருக்கு மட்டும் கலந்துக்கலாம். ஓகேவா? இதற்கான கட்டணம் என்னங்கிறது நான் தெளிவாக சொல்லிடுறேன். 235 பேர் மட்டும் கலந்துக்கலாம். இதுக்கான கட்டணம் என்னங்கிறது என்னோட வாட்ஸ்அப் நம்பர், இதிலே நம்பர் கொடுத்துருப்பேன். வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், வேணால் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நேரம் அதிகமாகறதுனால சொல்ல வேண்டாம், உங்களுக்கு தெரியும், கீழே ஸ்கிரிப்டில் இருக்குது. இல்லைனா வரும்போதே பாருங்கள், அதில் நம்பர் வரும், வாட்ஸ்அப் நம்பர்னு வரும். இதில் டைட்டில்லே பார்த்தீங்களா இருக்கும், பார்த்துக்கோங்க. அந்த நம்பருக்கு மெசேஜ் போடுங்க, நான் கலந்துக்கிறேன் அப்படின்ட்டு. அதில் கலந்துக்கும் போது ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னென்னங்கிறத நான் தெளிவுபடுத்துகிறேன். உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், ப்ளஸ் நீங்கள் என்ன தொழில் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், நீங்கள் சொந்தமாக என்ன தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற விஷயம், உங்களுக்கு அந்த தொழிலில் என்ன மாதிரி விஷயங்கள் தேவை அப்படிங்கிற விஷயத்தையும் எழுதிடுங்க. இது ஒரு வித்தியாசமான, இந்தியாவிலலாம் உலகத்திலே புதிய முறையில் இந்த யாகம் நடக்குது. விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்த ஒரு யாகமாக இது நடக்கும். கண்டிப்பாக கடவுளோட அனுகிரகமும் நடக்கும். உங்கள் அந்த இடத்துலையே நீங்கள் அந்த வைப்ரேஷனை உணரலாம். அந்த மாதிரியான ஒரு பூஜை தான் இந்த பூஜை. இந்த பூஜைக்கான மற்ற டீட்டெயில்கள் நீங்கள் இந்த விஷயத்தை அனுப்புனீங்களா, கட்டாயம் நான் உங்களுக்கு அதில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவேன். ஓகேவா? இதுக்கான கட்டணம் எல்லா விஷயமும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதை பப்ளிக்காக சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரகசியம் இருக்குது. ரொம்ப அதிக கட்டணம்லாம் இல்லை, ரொம்ப ரொம்ப குறைவான கட்டணம் தான். நீங்கள் எதிர்பார்க்குற அளவு கட்டணம் இருக்காதுங்கிறதுல நான் சொல்லிக்கிறேன். இந்த கட்டணம் அந்த பூஜைக்கான கட்டணம் தான். ஓகேவா? இந்த 235 பேரும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இணைக்க போகிறேன். ஓகேவா? இது என்ன ஒரு காலகட்டம்னா, இந்த ராகுகேது பயிற்சி என்றைக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்களா, 13/2/2019 அன்றைக்கி நடக்குது. நீங்கள் என்னைக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்களா, இந்த வீடியோ வந்த ஒரு 1 வீக்குக்குள்ளே நீங்கள் பண்ணிடணும். இதெல்லாம் யார் பார்த்துட்டு முதல்ல வர இந்த 235 பேரை மட்டும்தான் என்னால் எடுத்துக்க முடியும். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அந்த 235 பேர் முதல்ல யார் வரீங்களோ அவங்கள மட்டும்தான் நான் எடுத்துக்க முடியும். நீங்கள் தொழிலில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க, தொழிலில் 100% வெற்றி தேவைன்னு நினைக்கிறவங்க மட்டும் என் கூட இணைஞ்சிக்கலாம். நீங்கள் நம்ம இப்போல்ல எப்போவுமே இணைஞ்சிக்கிட்டு இருக்கலாம். இந்த 235 பேரும் வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப்பாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒரு வருஷத்துக்கு இந்த 1.5 ராகுகேது பயிற்சியிலேருந்து அடுத்த ராகுகேது பயிற்சி வரைக்கும் நான் உங்கள் கூடயே தொடர்பில் இருப்பேன். கண்டிப்பாக உங்களோட வெற்றியை நீங்கள் எல்லாத்துக்கூடையும் பகிர்ந்துக்கலாம். இதில் இந்த பூஜையில் கலந்ததுக்கு நான் இந்த நேரத்தில் இந்த கோலை நான் அச்சீவ் பண்ணிட்டேன், இந்த வெற்றி அடைஞ்சிட்டேன், இந்த விஷயத்தை வந்து நான் சீக்கிரம் அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிறத நீங்கள் பப்ளிக்காக சொல்லலாம். அந்த அளவுக்கு தைரியமான ஒரு ஓப்பனான ஒரு விஷயம் தான் நான் பண்ண போகிறேன். அதனால தான் ஒரு குரூப் ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து அந்த குரூப்பில் உங்களை எல்லாம் இணைக்க போகிறேன். ஓகே, ஒரு குறைவான கட்டணம் மட்டும்தான். அங்கே என்னென்ன நடக்குங்கிறத நான் தெளிவுபடுத்திக்கிறேன். அங்கே ஹோமம் நடக்கும். அதே போல் வந்து பார்த்திங்களா, நிறையா நன்மை தரக்கூடிய விஷயங்கள் நீங்கள் அந்த இடத்துலேயே உணரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களோட தொழிலுக்கான பவரை அங்கேயே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் தொழிலுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை விஷயங்களும் கடவுள்கிட்ட நீங்கள் உடனே பெற்று வாங்குகிற அந்த அனுபவத்தை நீங்கள் தக்க வச்சுக்கலாம். இந்த ஹோமத்தின் மூலிமா தலை சிறந்த ஹோமம் பண்ணுற அவங்களேருந்து செலக்ட் பண்ணி ஒரு எத்தனை பேர், 10 பேர் வராங்க, 10 குருமார்கள் வராங்க. உங்களுக்கான பூஜைகள் அங்கே நடக்கும். இந்த பூஜையில் ஒரு நபர் மட்டும்தான் கலந்துக்கணும். அந்த பிஸ்னஸ்மேன், யார் பேரில் கம்பெனி இருக்குதோ, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், யார் ஓனரோ அவங்க தான் கலந்துக்க முடியும். யார் சைனிங் அத்தாரிட்டி இருக்கோ அவங்க தான் கலந்துக்க முடியும். இது முழுக்க முழுக்க தொழில் பண்ணுறவங்களுக்கான ஒரு கோமம். இது புதிய முறையில் நாங்கள் பண்ண போகிறேன். அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு சந்தோஷமான விஷயம்.
இந்த ஹோமம் மிக சிறந்த ஒரு ஹோமமாக இருக்குங்கிறதுல நான் நம்புகிறேன். உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தால் கட்டாயம் வாட்ஸ்அப்பில் நான் தொடர்பு கொள்ளுங்கள். கட்டாயம் நம்ம தொழிலில் 100% இல்லை, மிக பிரம்மாண்டமாக இந்த 1.5 வருஷத்தில் ஜெயிக்க போகிறோம். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.